நெல்லை மேலப்பாளையம் திரையரங்கில் பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் சிக்கிய 2 பேரின் பின்னணி குறித்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், விவரங்களை சொல்லுங்க. நெல்லை மேலப்பாளையத்தில் உள்ள அலங்கார் தியேட்டரில் நடிகர் சிவகார்த்திகேயன் நடித்த அமரன் திரைப்படம் வெளியாகி இருக்கிறது. இந்த தியேட்டரில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதிகாலையில் அடையாளம் தெரியாத 2 நபர்கள் பெட்ரோல் குண்டுகளை வீசி தப்பிச் சென்றனர். இது தொடர்பாக சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இது தொடர்பாக மேலப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து பல்வேறு கட்ட விசாரணைகள் மேற்கொண்டார்கள். அதே போல 3 தனிப்படைகளும் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசாரும் விசாரணையை நடத்தினார்கள். அந்த விசாரணையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது மேலப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த முகமது யூசுப் மற்றும் சையது முகமது புகாரி என்பது தெரிய வந்தது. 2 பேரையும் போலீசார் கைது செய்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இருவரும் அதே பகுதியில் கறிக்கடை நடத்தி வருவதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அதே போல இவர்களுடைய பின்னணி குறித்து விசாரித்த போது போலீசாருக்கு அதிர்ச்சியான தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. 2 பேருமே அல்-உம்மா தீவிரவாத அமைப்பின் ஆதரவாளர்கள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பெங்களூரில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் அல்-உம்மா அமைப்பை சேர்ந்த கிஷன் புகாரி என்பவர் தொடர்பில் இருந்தார். அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் அவருடன் கூட்டாளிகளும் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த கூட்டாளிகளை இவர்கள் 2 பேருமே நேரடியாக பெங்களூர் சிறைக்கு சென்று சந்தித்து வந்திருப்பதும் தற்போது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அதனால் தற்போது 2 பேருடைய விசாரணை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு பெட்ரோல் குண்டு வாங்கி கொடுத்தது யார், அதே போல வாகனங்கள் கொடுத்தது யார், செல்போன் மற்றும் சிம் கார்டுகள் வாங்கி கொடுத்தது யார் என பல்வேறு கட்ட விசாரணைகள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.